Hi friends, welcome to Creative Designers. இந்த வீடியோல நார்மல் needle யூஸ் பண்ணி கட் வர்க் neck டிசைன் பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு போட் ஷேப்ல neck வரைஞ்சிருக்கேன். அது கீழே இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸஸ் வரைஞ்சிருக்கேன். கட் வர்க் மாடல் உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக தான் நான் இந்த ஸ்கொயர் ஷேப் பாக்ஸ் டிசைன் சூஸ் பண்ணிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நெக்குக்கும் அந்த பாக்ஸ் ஷேப்புக்கும் கோல்டன் ஜரி த்ரெட்ல டபுள் லேயர் செயின் ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன். Next, chain stitch பக்கத்திலே needle கீழ இருந்து மேலே எடுத்துட்டு நமக்கு தேவையான சைஸ்க்கு ஜர்தோசி கட் பண்ணிட்டு திரும்ப நம்ம எடுத்த இடத்துல needle கீழ இறக்கிடலாம். இறக்கிட்டு இப்போ இங்க சென்டர்ல ஒரு லாக் பண்ணிரலாம். ஜர்தோசி வந்துட்டு ஒரே சைஸ்ல ஈவனா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கு இந்த டிசைன் வந்து கரெக்ட்டா அழகா கிடைக்கும். ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும். சேம் இதே மாதிரி நம்ம அந்த chain stitch பக்கத்துல ஜர்தோசி வர்க் ஃபுல்லா கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிரலாம். neck portionக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அந்த ஸ்கொயர் பாக்ஸுக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நார்மல் நீடில்ல ஆங்கர் த்ரெட் 6/6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துர்க்கேன். இந்த ஜர்தோசி வர்க் உள்ள ஃபுல்லா நம்ம இப்ப லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிரலாம். யூசுவலா ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு அதை சுத்தி ஜர்தோசி வர்க் பண்ணுவோம். இப்ப ஜர்தோசி வர்க் பண்ணிட்டு அது உள்ள இந்த மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பண்றது டிஃபரண்டான லுக் ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க. இந்த கார்னர் போர்ஷன்ல இருந்து நீடில கீழ இருந்து மேலே எடுத்துட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல நீடில கீழ இறக்கிரலாம். சேம் இதே மாதிரி நம்ம எல்லா ஜர்தோஸ்லயும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிரலாம். ஓகே இப்போ அது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கலர் காம்பினேஷனும் பாருங்க ரொம்பவே அழகா வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு கிரீன் கலர் ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்றேன். க்ளூ அப்ளை பண்ணிருக்கிறதுலாம் ஃபுல்லா ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணிருக்கிறதுலாம் நம்ம இப்போ வர்க் பண்ணுவோம். இந்த பாக்ஸஸ்ல நம்ம ஃபைனலா கட் பண்ணிடுவோம். நீடில கீழ இருந்து மேலே எடுத்துட்டு sugar beads எவ்வளவு தேவையோ இப்போ நீடில எடுத்துக்கலாம். எனக்கு 12 sugar beads தேவைப்படுது. எடுத்துட்டு இப்போ நம்ம எந்த இடத்துல இருந்து நீடில எடுத்தோமோ அந்த இடத்துல நீடில கீழ இன்சர்ட் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் அத ரவுண்ட் ஷேப்ல ப்ளேஸ் பண்ணிரலாம். ப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ 3 beads once இப்போ ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். என்னோட வீடியோஸ் மேக்ஸिमम ஷார்ட் வீடியோஸா தான் இருக்கும். சோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே இப்போ ஸ்டிட்ச் பண்ணி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து நீடில் எடுத்துட்டு நம்ம 3 சைஸ் பீடும் சுகர் பீடும் எடுத்து ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். அது எங்க பிளேஸ் ஆகுதோ அந்த இடத்துல நீடில கீழ இறக்கிரலாம். இப்போ சென்டர்லயும் ஒரு லாக் பண்ணிரலாம். இதே மாதிரி ரைட் சைடுலயும் நம்ம 3 சைஸ் பீட் சுகர் பீட் வச்சு ஸ்டிச்சஸ் பண்றேன். சேம் அதே process தான். ஓகே இங்கேயும் ரிவர்ஸ்ல ஒரு லாக் பண்ணிட்டு இப்போ கீழேயும் லெஃப்ட் சைடுலயும் இதே மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட சென்டர்லயும் சேம் இதே மாதிரி வர்க் பண்ணிரலாம். இந்த மாதிரி வர்க் பண்ணாதான் நமக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகே beadwork இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம நாட் போட்டுறலாம். நீடில கீழ இருந்து மேலே எடுத்துட்டு திரும்ப நீடில கீழ இறக்கிட்டு இப்போ திரும்ப நீடில எடுத்துட்டு ரெண்டு முறை ட்விஸ்ட் பண்ணிரலாம். ட்விஸ்ட் பண்ணிட்டு இப்போ நூலை நம்ம அப்படியே இழுத்துட்டா டைட் ஆயிடும். இப்போ திரும்ப நீடில கீழ இறக்கிட்டு அந்த த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துறலாம். நார்மல் நீடில்ல ஆங்கர் த்ரெட் 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துர்க்கேன். ஒரு பீடுக்கு சென்டர்லயும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணிக்கலாம். ரெண்டு பீடுக்கு சென்டர்ல இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ ரெண்டு முறை ட்விஸ்ட் பண்ணிட்டு கீழ இறக்கிறேன். சேம் இதே மாதிரி நம்ம அந்த பீட் வர்க் சென்டர்ல ஃபுல்லா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிரலாம். பீட் வர்க் நடுவுல இந்த த்ரெட் வர்க் பண்றது லுக் இன்னுமே நல்லா இருக்கும். பாருங்க ரொம்பவே அழகா வந்திருக்கு பாருங்க இந்த டிசைன். குந்தன் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ண பாக்ஸ்லலாம் ஃபுல்லா பீட் வர்க்கும் த்ரெட் வர்க்கும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் நம்ம கட் ஒர்க் பண்ணலாம். கட் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. அதில் இதுவும் ஒரு மெத்தட். அகர்பத்தி இந்த மாதிரி ஏற்றிட்டு இப்போ கிளாத்தில் இந்த மாதிரி வச்சு நம்ம அப்படியே கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது அந்த செயின் ஸ்டிச்சில் படாத மாதிரி பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஒரு வேஸ்ட் கிளாத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிசைன் பண்ண இந்த மாதிரி கிளாத்தில் ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த கார்னர்ஸ் எல்லாம் இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது அகர்பத்தியோட வேஸ்ட்டு நம்மளோட கிளாத்தில் வேறு எங்கேயும் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அந்த பாக்ஸஸ் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு வேஸ்ட்டு கிளாத் வச்சு அந்த கார்னர்ஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி தொடச்சிடலாம். நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகான ஒரு கட் ஒர்க் நெக் டிசைன் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். ரொம்பவே அழகாக நீட் ஃபினிஷிங்காக கிடச்சிருக்கு. இப்போ நான் அதுக்கு அடியில் ஒரு கோல்டன் கலர் டிஷ்யூ கிளாத் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த லுக்கும் செம்மையாக இருக்குது. ஸ்லீவ்ஸுக்கும் சேம் இதே டிசைன் நம்ம ரெடி பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் ஒர்க்காக இருக்கும். பட் ஆனால் நமக்கு ஒரு கிராண்ட் அண்ட் ஹெவியான ஒரு டிசைன் கிடைக்கும். நெக் போர்ஷனோட ஓவரால் வியூஸ் பாருங்கள். ஸோ நம்ம நார்மல் டிசைன் ஒர்க் பண்ணுறத விட இந்த மாதிரி கட் ஒர்க் டிசைன் ஒர்க் பண்ணுறது நமக்கு இன்னுமே ஒரு கிராண்டான ஒரு ரிச் லுக் கொடுக்கும் ப்ளவுஸுக்கு. பிகினர்ஸும் இந்த டிசைன் ரொம்பவே ஈஸியாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எனக்கு கால் இல்லைனா மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.